அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த மோமின்களே, இன்று புனிதமான வெள்ளிக்கிழமை நாளாகும். வெள்ளிக்கிழமை நாளின் மகத்துவங்களை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் அதன் நன்மைகளை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கித் தர வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏனெனில் வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி நான் பல வீடியோக்களில் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். நாட்களின் தலைவனாக இருப்பது வெள்ளிக்கிழமை. அது மட்டுமில்லாமல் பல அதிசயங்கள் நடந்த ஒரு நாளாகும் இது. அல்லாஹு தாலா பல அதிசயங்களை படைத்த ஒரு நாள்தான் இந்த வெள்ளிக்கிழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக கூறிய ஒரு விஷயம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை நாளில் துஆவுக்கு ஹிஜாபத்து உண்டு. ஆனால் அந்த நேரம் எது என்று நமது இறை தூதர் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி தரவில்லை. ஆனால் துஆவுக்கு ஹிஜாபத்து உறுதியான நேரம் என்பது வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு என்று பெரிய பல அறிஞர்கள் ஹதீஸ் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறாங்க. ஆனால் மோமின்களே, இன்று நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது அல்லாஹு தஆலாவின் புனிதமான ஒரு திருநாமத்தை. இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் ஓதுவதற்கு வெறும் 15 நிமிட நேரம் போதுமானது. இந்த 15 நிமிட நேரத்தில் நீங்கள் இந்த திக்ரை ஓதுகிறீங்க என்றால் இன்ஷா அல்லாஹ் உறுதியான விஷயம், அல்லாஹு தஆலா தீ எரியக்கூடிய வேகத்தில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி தருவான். ஏனெனில் இது மிகவும் பெரிய மகத்துவம் கொண்ட மிகவும் உயர்ந்த சிறப்புடைய பல மக்கள் இந்த திக்ரை ஓதி அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றியுள்ள ஒரு திக்ராகும். அனுபவத்தின் வெளிச்சத்தில் தான் அன்பானவர்களே நான் இந்த திக்ரை உங்களிடத்தில் பகிர்கிறேன். இது அல்லாஹு தஆலாவின் புனிதமான நாமமாகும். நாம் அறிந்திருக்கிறோம், அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான், நீங்கள் என்னுடைய திருநாமங்களை அழைத்து உங்களுடைய தேவைகளை என்னிடம் கேளுங்கள், நான் அதை உங்களுக்கு எளிதாக செய்து தருவேன் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான். அப்படி இருக்க அன்பானவர்களை நாம் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? இந்த திருநாமம் அல்லாஹு தஆலாவின் நாமமாகும். அல்லாஹு தஆலாவுக்கு இறைவனை புகழ்ந்து கூறுவது மிகவும் மிகவும் பிடித்த ஒரு விஷயம். அதனாலேயே அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விரும்புவது இறைவனுடைய நாமங்களை அதிகமாக சொல்வதையே. அஸ்மாஉல் ஹுஸ்னா, அதை மனப்பாடம் செய்தவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது மிக பெரிய ஒரு மகத்துவமாகும். நமக்கு எவ்வளவு பெரிய ஆசைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோக்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் மாறி நாம் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்றால் மோமின்களே, அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதிக்கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்தால் போதும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதனாலேயே இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் உறுதியான விஷயம், உங்களுடைய துஆவுக்கு ஹிஜாபத்து உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் அசுத்தமான நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது பீரியட்ஸாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், மாதவிடாய் இருக்கும் நேரத்தில் இந்த திக்ரை ஓதலாமா என்று. அன்பானவர்களே, சகோதரிகளே, நீங்களும் இந்த நிலையிலும் இந்த திக்ரை ஓதலாம். அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்யலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. இறைவன் இந்த புனிதமான திருநாமத்தை கேட்கவும் அறியவும் நமக்கு பாக்கியம் அளித்தது போல இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை நாளில் இதை ஓதுவதற்கும் நமக்கு தௌஃபீக் வழங்கட்டும். இதன் பரக்கத்தால் நமது வாழ்க்கையின் அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நீக்கட்டும். வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் ஐஸ்வர்யமும் பரக்கத்தும் வழங்கட்டும். வறுமையில் இருப்பவர்களின் வறுமையை அல்லாஹு தஆலா நீக்கட்டும். கடனில் இருப்பவர்களின் கடன்களை அல்லாஹு தஆலா அடைத்து தருவானாக. வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலையை வழங்குவானாக. கடன்களாலும் நோய்களாலும் மற்றும் பல பிரச்சனைகளாலும் துன்பப்படக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த புனிதமான நாமத்தின் பரக்கத்தால் பாதுகாக்கட்டும். இந்த திக்ரை நீங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய டென்ஷனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கலில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் இந்த திக்ரை ஓதக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கே தோன்றும், என் எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும், என் எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும். அது மட்டுமில்லை, உங்களுக்கு ஒரு சமாதானமும் அமைதியும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த திக்ரை ஓதுவதற்கு மிகவும் எளிதானது, சொல்ல சொல்ல மிகவும் இனிமையான ஒரு நாமமாகும். அதனாலேயே அன்பான மோமின்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
நீங்கள் எவ்வளவு பெரிய பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு வேலை சுமையில் நீங்கள் இருந்தாலும் அதை கொஞ்சம் மாற்றி வைத்து இந்த 15 நிமிட நேரத்தை அல்லாஹு தாலாவுக்காக ஒதுக்குங்கள். குறிப்பாக ஜுமா முடித்த பின் அசர் தொழுகைக்கு பிறகு இந்த திக்ரை ஓதுவது மிகவும் சிறந்தது. அந்த நேரத்தில் துவாவுக்கு ஹிஜாபத் இருக்கக்கூடிய நேரம் என்று ஹதீஸ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதனாலேயே அந்த நேரத்தை தவறவிடாமல் இந்த திக்ரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் உங்கள் தேவைகளை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் ஓத வேண்டிய அந்த ஒரு திருநாமம் யா சமத் யா அல்லாஹ், யா சமத் யா அல்லாஹ், யா சமத் யா அல்லாஹ். இதுவே நாம் ஓத வேண்டிய திக்ர். மோமின்களே, இந்த திக்ருடைய அர்த்தம் யாரையும் சாராதவன் என்பதாகும். அல்லாஹு தாலா யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. ஆனால் அனைத்து படைப்புகளும் அவனை சார்ந்தவையே. இந்த புனிதமான நாமம் புனித குரானில் வரக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த ஆயத்தில் வரும் அல்லாஹு ஸமத் என்ற புனிதமான நாமமே நாம் ஓத வேண்டிய அந்த திக்ராகும். அன்பானவர்களே, இதை நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அதிகமாக ஓத வேண்டும், நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு இந்த திக்ரை சொல்ல வேண்டிய முறையை தெளிவாக சொல்கிறேன். அன்பானவர்களை கவனமாக கேளுங்கள். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரிந்த சலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சிறு வயதில் மதரசாவில் ஓதிக்கொண்டிருந்த அந்த சலவாத் ஆனாலும் சரி, அதையே நீங்கள் 11 முறை ஓதுங்கள். எத்தனை முறை என்றால் 11 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அல்லாஹு சமத், அல்லாஹு சமத், அல்லாஹு சமத் என்கிற இந்த திக்ரை நீங்கள் 1000 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு மீண்டும் நீங்கள் இறுதியாக 11 முறை நீங்கள் ஓதிய அதே சலவாத்தை மறுபடியும் ஓத வேண்டும். இந்த முறையில் ஆரம்பத்திலும் முடிவிலும் சலவாத்தை ஓதி அந்த திக்ரை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அன்பான மூமின்களே, நான் 1000 முறை அப்படின்னு கூறியபோது ஒவ்வொருவருடைய மனதில் ஒரு எண்ணம் வரும், 1000 முறை ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று. ஆனால் சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சமது, அல்லாஹு சமது என்று 1000 முறை ஓதுவதற்கு 10 நிமிடமோ 15 நிமிடமோ போதுமானது. அதற்குள் நீங்கள் இதை முடித்து விடலாம். அதனால் இதை கடினம் என்று நினைக்க வேண்டாம். மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு திக்ராகும் இது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், சமது என்று சரியாக உச்சரிக்க வேண்டும். சமத் என்று தஜ்வீதுடன் சரியான உச்சரிப்புடன் ஓத வேண்டும். மேலும் முழு நம்பிக்கையுடன், முழு இஹ்லாசுடன், நல்ல நெய்யத்துடன் அல்லாஹு தாலா எனது கஷ்டங்களை நீக்குவான், எனது தேவைகளை நிறைவேற்றுவான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் நீங்கள் ஓத வேண்டும். மோமின்களே, இந்த திக்ரை நீங்கள் இப்படி ஓதி முடித்த பின் உங்கள் தேவைகளை அல்லாஹு தாலாவிடத்தில் மனமாற நீங்கள் கேளுங்கள். உங்கள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹு தாலாவிடத்தில் முழு மனதுடன் கூறுங்கள். அதற்கு முன்பும் பின்பும் நீங்கள் ஓதிய அந்த சலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியா செய்யுங்கள். மோமின்களை, இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் 5 வேளை தொழுகையை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. 5 நேர தொழுகையை அதனுடைய நேரத்தில் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த முறையில் நீங்கள் இந்த திக்ரை செய்து அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் உறுதியான விஷயம், உங்கள் தேவைகள் நிறைவேறும், உங்கள் கஷ்டங்கள் நீங்கும். அல்லாஹு தாலா நமது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றட்டும், நமது எல்லா கஷ்டங்களையும் நீக்கி தருவான். வாழ்க்கையில் சந்தோஷம், அமைதி, பரக்கத், ரஹ்மத், ராஹத், இஸ்ஸத் அனைத்தும் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். நமது குடும்பத்திலும், நமது பிள்ளைகளிலும், நமது செல்வத்திலும் பரக்கத் என்பது ஏற்படும். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.